அன்பிற்குரிய புனித லூர்து அன்னையின் அன்புக்குரிய பக்தர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்புக்குரிய மாணவ மாணவியர்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவரையும் முதலாக அன்னையுடைய திருப்பெயரால், உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பெயரால் ஆசீரும் அருளும், அந்த அன்னையுடைய உடனிருப்பும் உதவியும், அந்த அன்னையுடைய பரிந்து பேசுதலும் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக. அன்னையுடைய ஆலயத்திற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைக்காக இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது, மாணவ மாணவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். தீப ஒளி மாணவ மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வுக்காக அன்னையுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வு என்றாலே அது ஒரு திகில் என்ற முதலாக நாம் அரசு பொது தேர்வை எழுதுகிறோம். நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்வு இது. மருத்துவராக வேண்டுமா, அல்லது இன்ஜினியர் ஆக வேண்டுமா, அல்லது பிஸ்னஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் இது போன்ற துறையை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பதையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேர்வு என்றால் அது 10ஆம் வகுப்பு தேர்வு. மாணவர்களுக்கு பயம் இருக்கிறதோ இல்லையோ, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு திகில் தான். பிள்ளைங்க எப்படி படிக்க போகிறாங்களோ, எப்படி எழுத போகிறாங்களோ, எல்லாம் பார்த்தா படிச்சிட்டேன் மாரி தான் இருக்கிறான். இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தா பார்த்துக்கிறேன் சிஸ்டர்னு சொல்கிற மாரி தான் இருக்குது. ஆனால் கடவுளே நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாத்த விட யார் முக்கியம்? கடவுள், கடவுளுடைய தாய். ஏனென்றால் நாம் எல்லாம் கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். கடவுளுடைய உருவம், கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய சுதந்திரம். அதனால்தான் கடவுள் அதை கொடுத்ததுனால தான் அந்த கடவுள்கிட்டே என்ன பண்ணுறோம்? கடவுளே எங்கள் ஞானத்தை கொடுங்க கடவுளே. சாலமோன் அரசர், கடவுள் வந்து அவரை சந்திக்கிறார், அவருடைய கனவுல சந்திக்கிறார். மகனே உனக்கு என்ன வேண்டும்? அவர் வந்து ஒரு பெரிய அரசருடைய மகன், தாவீது அரசருடைய மகன். தாவீதுங்கிறவர் ஒரு பெரிய ஒரு கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமானவர். இந்த சங்கீத பாட்டெல்லாம் அவர் இயற்றியவர். ஆண்டவர் முன்பாக நடனம் ஆடக்கூடியவர், அரசர் அப்படிலாம் தூக்கி எறிஞ்சிருவார். கடவுளுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது, அப்படிப்பட்ட அரசர். அவருடைய அன்புக்குரிய மகன் சாலமோன். அந்த சாலமோனை சந்தித்து கடவுள் என்ன பண்ண, உனக்கு என்ன வேணும்? அப்போ சாலமோன் அரசர் என்ன பண்ணுறாரு? கடவுளே எனக்கு ஞானம் வேணும், விஸ்டம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், மெமரி, இதெல்லாமே ஒரு வார்த்தை விஸ்டம். அதை கேட்குறாரு. உடனே கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே, நீ என்ன பண்ணல? பணம் கேட்கல, சொத்து கேட்கல, சுகம் கேட்கல, வெற்றி கேட்கல, பதவி கேட்கல, புகழ் கேட்கல, பெருமை கேட்கல, மக்கள் பலம் கேட்கல. நீ ஞானம் கேட்டதுனால ஞானமும் தரேன், ஞானத்தோடு உனக்கு எல்லாத்தையும் தரேன். அப்போ இப்போ நம்ம தேடி வந்திருக்கிறது அதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ ஸ்கூல் மாணவர்கள் இதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் 2 ஃபாதரும் எதுக்காக வந்தோம்னா, அந்த பாட்டிமா கூட்டு வந்தோம். பின்னாடி ஒரு பாட்டிமா உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி 86 வயசு, ஹொஸ்பீஸ் மடத்தில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எங்களுக்கு, நாங்களும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அவங்களுக்கு வந்து முதியோர் இல்லத்தில் தனிமையாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து சின்ன சாமியாராக இருக்கும்போது ஃபாதர் மெசையா, நான் அப்போ பிஷப் செக்ரட்டரியாக இருந்தேன். 2006 2007 ஃபாதர் சின்ன சாமியாராக இருந்தாங்க. அப்போ நாங்கள் நன்மை கொடுக்க போனோம். நன்மை கொடுக்க போனப்போ அவங்களுக்கு அப்போ கேட்டோம், நாங்கள் தான் இனிமேல் அவங்க பிள்ளைகள் சொல்லிட்டு. அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவங்க கணவர் 1 மாதத்தில் இறந்துட்டாங்க. தன்னந்தனியாக வாழ்ந்து
பாடம் நடத்தி டியூஷன் நடத்தி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு அன்னையிலேருந்து நாங்கள் உதவி சாமியாருங்க எல்லாருமே அவங்க பிள்ளைங்கள் ஆகிட்டோம். ஸோ இங்கே இந்த திருத்தல அதிபர் ஃபாதர் ஆல்பர்ட்டு, அவருக்கு முதல் பிள்ளை, 2வது பிள்ளை வந்து நான், 3வது பிள்ளை இவர், 4வது பிள்ளை வந்து அங்கே செமினாரில் குருமடத்தில் இருக்கிறாரு, அவர் மீட்டிங் போயிருக்கிறார், இல்லைன்னா அவரு இன்றைக்கி பூசைக்கு வந்திருப்பார். ஃபாதர் மைக்கேல் ஜான் அவர் ஒரு பிள்ளை, ஒரு 6-7 பிள்ளை சாமியாருங்க அவருக்கு. நாங்கள் அவங்களுக்கு பிள்ளைங்க. அவங்க எழுதி வச்சுருக்காங்க உயிரில், நான் இறந்துட்டேன்னா இந்தந்த சாமியாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பூசைக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு டேபிளில் எழுதி வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி சிறப்பாக கொண்டாடணும், வில்லியனூரில் வந்து பூசை வச்சு கொண்டாடணும் சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் அதுக்காக வந்தோம். இது ஒரு காரணம். இதே போல் மற்றவர்கள் எனக்கு தெரிந்த ஒரு சிலர் இருக்கிறாங்க. என்னுடைய மாணவர் ஒருத்தன் வந்தான், அவன் வந்து பிற மதத்தை சேர்ந்த நண்பன் தான், பிற மதத்தை சேர்ந்தவன் தான். ஃபாதர் வந்து காலை தொட்டு கும்பிட்டான். ஃபாதர், உங்கள் ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன் ஃபார், ஒண்டர்ஃபுல்டா, உனக்காக இன்றைக்கி பூசையில் வேண்டிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தேவைக்கு அம்மாட்ட வரலாம். யார்கிட்ட வந்திருக்கிறோம்? நம்ம வந்திருக்கிற இடம் அன்னை, ஆண்டவர் இயேசுடைய தாய். இன்றைக்கி நற்செய்தியில் பாருங்களேன், நீங்கள்லாம் விண்ணக தந்தையின் பிள்ளைகள்னு சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. சொல்கிறார் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். எந்த கடவுளும் இந்தமாரி சொன்னதே கிடையாது. எந்த நீங்கள் நற்செய்தி எந்த நீங்கள் எடுத்து வாசி பார்த்தாலும் ஆண்டவர் இயேசு சொன்னது போல் கடவுளை பற்றி, கடவுள் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஒரு எளிய உதாரணம் வச்சு புரிகிற மாதிரி இவரை போல் புத்தம் புதிய செய்தியை சொன்னதே கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உன்கிட்ட நல்லா பேசுகிறானா அவங்க கூட பேசு, அவன் சரியில்லையா அவனை விட்டு ஓடிப்போ, துஷ்டனை கண்டு தூரம் ஒதுங்க, தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துட்றான்னு சொல்லுவார். நீ ஒன்று தான் வச்சிருக்கியா, அதை கொடுத்துருப்பார். அவர் என்ன சொல்வார்? துஷ்டனா? உனக்கு துஷ்டன் எவனும் கிடையாது, உனக்கு எதிரி யாரும் கிடையாது. யூ லவ் யுவர் எனிமீஸ். என்ன சொல்கிறீங்க? இதை தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் வெறுக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். ஒருத்தவங்க உதவி செஞ்சவங்களுக்கே திரும்ப உதவி செய்கிறதா? அது மற்றவங்க எல்லாரும் செய்கிறாங்கல்ல. இப்போ நம்ம வழக்கமாக கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறோம்? மொய் வைக்கிறவங்களுக்கு திரும்ப மொய் வைக்கிறோம். சம்டைம் என்ன ஆகுது தெரியுமா? கல்யாணத்துக்கு போலினா, ஏய் என்ன ஏன் கல்யாணத்துக்கு வரல? வரேன் நான் வரேன், வந்தோடனே எனக்கு கவரை கொடுக்கணும் அப்படி கேட்குற ஆளுங்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? நான் 1000 ரூபா மொய் வச்சேன், என்ன 500 ரூபா தான் வச்சுருக்கிறேன், எங்கே மீதி 500 ரூபா அப்படி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர், நான் நினைக்கிறேன் எதுக்குடா இதெல்லான்ட்டு. ஆமாம், போன தடவை 1/2 பவுன் வச்சேன், என்ன 2 கிராம் தான் வச்சுருக்கிறேன், எப்போ வைக்க போகிறேன்? இனிமேல் என் பிள்ளைக்கு கல்யாணம் தான், 10 வருஷம் ஆகும், 10 வருஷம் வரையும் நான் வெயிட் பண்ணுறதா, இன்னும் 2 கிராம் நீ சேர்த்து வைக்கிறதுக்கு? அப்படிலாம் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை போல் இருக்கக்கூடாது. நீங்கள் யார்? நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் எப்படி இருப்பார்? எல்லாரையும் நேசிப்பார். கடவுள் சொல்கிறாரு, தப்பு செஞ்சால் நான் தண்டிச்சிருவேனாங்கிறாரு. என் பிள்ளைய நான் கொலை செய்வேனாங்கிறாரு. என் பிள்ளை தப்பு செய்யுதான், கொலை செய்கிறக்கான என் பிள்ளைய வச்சுருக்கிறேன், கொலை செய்கிறக்கான சாமியாக வச்சுருக்கிறேன், கொலை செய்கிறக்கான சாமியாக இருக்கிறேன், நான் கடவுளாக இருக்கிறேன், அதுக்காக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தேன். இல்லையே, நான் எல்லாரையும் அன்பு செய்கிறேனே, நான் எல்லாரையும் நேசிக்கிறேனே. பிள்ளைங்க தவறு செய்வது இயல்பு தானே, அவங்க தெரிஞ்சு தானே வரணும், அப்படி தானே நான் ஆசைப்பட்றேன். கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு? எல்லாரும் வாழணும், இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும், அப்படி தான் கடவுள் ஆசைப்படுறார். கடவுள் என்ன சொல்கிறாரு? யாரையும் வெறுக்காதீங்க, வெறுப்புணர்வை நீங்கள் வச்சிருக்காதீங்க, உங்களுக்குள்ள பகைமை வேண்டாம். அன்னை தெரசா சொல்லுவாங்க, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு. நம்மளை 1000 பேர் வெறுப்பாங்க, நம்ம திரும்ப வெறுத்துட்டு இருக்க முடியுமா? நமக்கு நேரம் கிடையாது, அன்பு செய்யறதுக்கே நேரம் கிடையாது. அதனால 1000 பேர் வெறுக்கலாம், அவங்க எப்படி வேணான்ட்டு போகிறாங்க. நம்மளை பிடிக்காம இருக்க போட்டு நம்ம தப்பாக பேசுவாங்க, எவ்வளோ வேணா என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அது அவங்க. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் அந்த அன்னை மரியாளுடைய பிள்ளை. நான் அதனால் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அன்பு செய்ய தான் தெரியும், எனக்கு ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்க தான் தெரியும், எனக்கு நல்லது மட்டும் தான் செய்ய தெரியும், எனக்கு நல்லது மட்டும் தான் சொல்ல தெரியும். நீ எத்தனை முறை நீ மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டினாலும் நான் உனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், நீ என்னை தடுக்கவே முடியாது. அதாங்க கடவுளுடைய பிள்ளை, அப்படி தாங்க நம்ம இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் நீ தடுக்கவே முடியாது, நான் உனக்கு நல்லது செஞ்சுட்டே இருப்பேன், என் உயிர் போகிற வரையும் நல்லது செஞ்சுட்டு இருப்பேன். அப்படி யார் தெரியுமா இருப்பாங்க? நம்ம வீட்டில் அப்படி யார் இருப்பாங்க? நம்ம அம்மா அப்பா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? நீ அம்மாவை திட்டுவான் பையன். இப்போலாம் பிள்ளைங்க என்ன பண்ணுறது? கை ஓங்குதான்.
அம்மா கிட்ட கை வாங்குதுங்களாம் பிள்ளைங்க. என்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மா நல்லது சொல்கிறது பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் ஃபோனை பார்க்காத. நான் இன்னைக்கு பார்த்தேன், அயன் பண்ணுறவர் எப்பயுமே நான் இதுவரையும் பார்த்துருக்குறேன், அயன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், அவ்வளோ துணி இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்தேன், ஃபோனை வச்சு பார்த்துட்டே இருக்க, துணி அவ்வளோ இருக்குது. நினச்சேன், ஆஹா இந்த அயன் பண்ணுறவர் பொழப்பும் போச்சா, ஃபோன் என்ன பண்ணிடுச்சு, அவர் பொழப்பையும் கெடுத்துருச்சா. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், துணி நிறையா இருக்குது ரோட்டில். பாரு கடவுளே, இந்த ஃபோன் அடிக்ஷன். இன்றைக்கி ஃபோனை வந்து அப்பா அம்மா திருத்துனாங்க, யூஸ் பண்ணாதம்மா, இவங்கள்ட்ட பேசாதம்மா அப்படி சொன்னால் அம்மா அப்பா யாரா தெரிகிறாங்க, எதிரியாக தெரிகிறாங்க. அம்மா அப்பா காலே விழுகிறாங்க பிள்ளைங்கள்ட்ட, எம்மா அந்த தப்பு செய்யாதம்மா, இது வேண்டாமா, கெஞ்சுறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு புரியவே இல்லை. இன்றைக்கி 2 பேர் இந்த உலகத்தில் வந்து ஒருத்தவங்க முன்னேற்றம் அடைந்தாங்கன்னா, மேலே வந்தாங்கன்னா 2 பேர் சந்தோஷப்படுவாங்க. ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள். அதனால தான் இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்கள்லாம் இன்றைக்கி உங்களோட ஜெபிப்பதற்காக. இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம். அவங்களுக்கு என்னம்மா இருக்குது, நீ சம்பாதிச்சு அவங்களுக்கு காசை தரப்போகிற? எதுவுமே கிடையாது. ஒரு பெற்ற தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க, புள்ள வந்து அவன் நல்லா இருந்தால் போதும், என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும், எனக்கு 5 பைசா தேவை கிடையாது, என் பொண்ணுக்கிட்ட இருந்தோ என் மகன்கிட்ட இருந்தோ எனக்கு எதுவுமே தேவைப்படாது, அவன் எங்கே இருந்தாலும் சரி அவன் நல்லா இருக்கணும். எனக்கு அவன் சாவருக்கு எனக்கு எதுவுமே செய்யலாம் கூட, என் சாவுக்கு என் பக்கம் வரலனா கூட பரவாயில்ல, என் புள்ள நல்லா இருக்கும், அது எந்த மூலையில் இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அப்படி தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஆசிரியர்கள் நினைக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்று வந்து ஆண்டவர் சொல்கிற இந்த அற்புதமான ஒரு பாடத்தை ஏற்றுக்கொள்வோம். மன்னிக்க சொல்கிறாரு. இந்த வெறுப்பு, பகைமை இதெல்லாம் உள்ளத்தில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம சீக்கிரமே செத்துருவோம். நம்மளை வேறு யாரும் சாவடிக்கவே தேவையில்ல. வேறு நோயெல்லாம் சீக்கிரமே நோய் வந்துடும். இந்த சுகரு, பிபி அதெல்லாம் கிட்டையே ஓடியாந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிற வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த அவர் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம 100 வயசு வாழலாம். ஆனால் நம்ம 100 வயசு வாழ முடியல. 60, 70 போட்டுன்னு போயிடுறோம். வெறுப்பு, கோபம். நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், ஃபாதர் என்னால் ஒன்று செய்ய முடியாது ஃபாதர். என்னப்பா? மன்னிக்க முடியாது ஃபாதர். நானும் ட்ரை பண்ணுறேன் ஃபாதர், மன்னிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஃபாதர், முடியல ஃபாதர், மறக்க முடியல ஃபாதர். உண்மையாலுமே அது மன்னிக்கிறது வந்து மறக்கிற மாதிரி மறந்துடணும். அவங்கள பியூராக அன்பு செய்யணும். யாருக்காக? ஆண்டவருக்காக. எல்லாமே ஆண்டவருக்காக. ஸோ இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் பாடம். 2 லெசன் இந்த மாணவ செல்வங்களுக்கு. அன்புக்குரிய குழந்தைகளை, இந்த தேர்வு வந்து ஒரு முக்கியமான தேர்வு. இது உங்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் எழுதணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் பங்கு பெறுகின்ற நாங்கள் அனைவருமே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதில் பிற மத சகோதர சகோதரிகளாம் இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் இந்த பூசைக்கு திருப்பலிக்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள், சிஸ்டர்ஸு, ஃபாதரு, நாங்கள் எல்லாருமே நீங்கள் இந்த தேர்வில் 10ஆம் வகுப்பு தேர்வில் நம்ம பிள்ளைங்களும் நம்ம குடும்பத்தில் எழுதுகிற பிள்ளைங்களுக்கும் சேர்த்து, எல்லா பிள்ளைங்களுக்கும் சேர்த்து இந்த அன்னையோடைய ஆலயத்தை வந்து யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க அவங்களுக்கு சேர்த்து உங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு. இந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தது கடவுள். இப்போ நான் பேசுகிறேன்னா என்னை பேச வைக்கிறது, இதை பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தூண்டுவது அது கடவுள். என்கிட்ட நம்ம கடவுளுடைய சாயல். நம்ம வந்து மற்ற அனிமல்ஸ் மாரி நம்ம கிடையாது, நம்ம கடவுளை போல இருக்கிறோம். அன்புக்குரியவில்லை, அந்த கடவுளும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல முறையில் படிங்க, நல்ல முறையில் எழுதி பாருங்கள், சரியான நேரத்தில் தூங்குங்க, சரியான நேரத்தில் யாரு கூடயும் சண்டை போடாதீங்க, அப்பா அம்மா மேலே வெறுப்பு பண்ணாதீங்க. அப்பா அம்மா சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசிரியர் சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு எக்ஸாமில் எழுதும்போது தெளிவாக எழுதும். உங்கள் எக்ஸாம் நம்பர் எங்கே எழுதணுமோ அதை தெளிவாக எழுதுங்க, கொஸ்டின் நம்பரை தெளிவாக எழுதுங்க. ஒவ்வொரு ஆன்சர் எழுதி முடிச்ச பிறகு அழகாக அதை கோடு போடுங்க. நிறுத்தி தெளிவாக அடித்து எழுதாதீங்க. ஒரு சில என்ன தெரியுமா பண்ணுறாங்க, எந்த ஆசிரியருமே உங்களை ஃபெயில் ஆக்க விரும்ப மாட்டாங்க. இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறாங்கன்னா அது தன்னைத்தானே ஃபெயில் ஆக்குறவங்க தான் ஃபெயில் ஆகுறாங்க. யாருமே ஃபெயில் ஆக்குறது, ஆசிரியர்கள் உங்கள் பேப்பரை திருத்தி ஃபெயில் ஆக்குறது கிடையாது. ஒருத்தன் ஃபெயில் ஆகுவதும் வெற்றி பெறுவதும் அது யார் கையில் இருக்குன்னா அது உங்கள் கையில் இருக்குது. ஆன்சரை எழுதாமல் வச்சா அப்போ என்ன ஆவீங்க? ஃபெயில் ஆகிடுவீங்க. பாதி கொஸ்டின் தான் ஆன்சர் எழுதிருக்கிறீங்க, அப்போ என்ன ஆகிடுவீங்க? ஃபெயில் ஆகிடுவீங்க. நம்ம என்ன பண்ணணும்? எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும், அதுக்குரிய பதிலை எழுதணும், அதை தெளிவாக எழுதணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் இங்கே வந்திருக்கிறீங்க. கடவுள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில், தைரியமாக இருங்க, பயம் இருக்கக்கூடாது.
ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயம் வரணும், கெட்டது செய்யறதுக்கு தான் பயப்படணும், நல்லது செய்யறதுக்கு தைரியமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக தேர்வுங்கிறது அது ஒரு சந்தோஷமான தருணம் என்னை பொறுத்தவரையே. அதேமாரி எல்லாருக்குமே அது ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு போகணும், சிரிச்ச முகமாக இருக்கணும், கேள்வியை பார்த்து சந்தோஷமாக என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆன்சரையும் அழகாக எழுதணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கை தேர்வு தான். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய திறமையை, நம்முடைய செயலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஒவ்வொரு நாளுமே. அதனால் இந்த தேர்வையும் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, இந்த தேர்வு மூலம் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, நல்ல எதிர்காலம் வரப்போகுது. உங்கள் நல்ல மார்க்கு நிறைய பேர் பாராட்ட போகிறாங்க, சூப்பராக படிச்சிருக்கிறோமா பாராட்ட போகிறாங்க. அந்த நல்ல மதிப்பெண் பெற்று தான் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க. அதனால் இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக, ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு, பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தேர்வை நல்ல முறையில் எழுதுங்க. அதுக்காக உங்களை வாழ்த்துறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடின ஒதில் பாட்டிமா அவங்களுக்காகவும், அந்த ஒஸ்பீஸ் மடத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும், ஒஸ்பீஸ் மடங்கட்டு மட்டும் கிடையாது, முதியோர் இல்லத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும், அனாதைகள், அப்பாவையோ அம்மாவையோ இழந்தவர்கள், கணவனையோ மனைவியோ இழந்தவர்கள், யாரெல்லாம் உறவையும் சொந்தத்தையும் பந்தத்தையும் இழந்து தவிக்கிறார்களோ அவர் எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். மீண்டும் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், விண்ணக தந்தையின் பிள்ளைகள். விண்ணக தந்தையுடைய பிள்ளைகள், விண்ணக தந்தை எப்படி நிறைவாக இருக்கிறாரோ, he is always happy, he is always he has the contentment, fulfillment, satisfaction. கடவுளுக்கு எப்போதுமே அது இருக்கும், நமக்கு அதை போல் இருக்கணும். நம்மள்ட்ட அந்த பொருள், பணம், சொத்து எனக்கு அதை போல் இருந்தால், இது இருந்தால் தான், அது வந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படி என்று இல்லாமல், கடவுள் என் கூட இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன், இன்பத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன், துன்பத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என்னை பிடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு எதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நண்பர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாரையும் எப்படி மழை எல்லாருக்கும் பெய்தோ அதை போல் பரந்த அன்பு கொண்ட நல்ல மனப்பான்மையை நம்ம இதயத்தில் உருவாக்கி கொள்வோம், வளர்த்து கொள்வோம். அப்படி வளர்த்துக்கிட்டோன்னா இந்த இதயத்தில் கடவுள் குடிகொள்வார், அன்னை மரியாள் குடிகொள்வாங்க, நோயும் வராது, ஒரு மன அமைதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். அன்னை மரியாளுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரிடமும் தங்குவதாக. அவர் பரிந்து பேசி உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை அன்னை மரியாள் பக்க பலமாக இருந்து நிறைவேற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாராக. ஆமென்.